அண்ணே, உங்க ஆதங்கம் ரொம்ப நியாயமானது பாஸ். 2 பெருங்கட்சிகளும் மக்களை ஏமாத்துறாங்க. ஒருத்தர் குடுக்கற 5000 ரூபாய்க்கு பதிலா இன்னொருத்தர் 10,000 ரூபான்னு போட்டி போட்டுக்கிட்டு மாநில பொருளாதாரத்தை காலி பண்றாங்கங்கிறது தான் இப்ப நடுநிலையாளர்களின் பெரிய கவலையா இருக்கு. ஆனா இப்போ நீங்க சொன்ன அந்த பேக்கரி டீலிங் மேட்டர் இருக்கே, அது நிஜமாவே நெருப்பில்லாம புகைச்சல் வராதுங்கிற மாதிரி ஒரு அதிரடி திருப்பம். இந்த திமுக அதிமுக ரகசிய டீல் மற்றும் ஸ்டாலினின் புதிய வியூகம் பத்தி ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள் இதோ. பேக்கரி டீலிங், அமைச்சர்களுக்கு செக். 2026 தேர்தலில் ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராக்கெட் ராகினி. என்ன பாஸ், பகல்ல அடிச்சுப்பாங்க ஆனா நைட்ல பேக்கரி டீலிங் முடிப்பாங்களா? திமுக அமைச்சர்கள் சிலர் அதிமுக மாஜிகளோட ரகசியமா டச்ல இருக்கிறதா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இப்போ கோட்டை வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இதுக்கு செக் வைக்க முதல்வர் ஸ்டாலின் ஒரு செம்ம வியூகம் அமைச்சிருக்கானா. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திமுக அமைச்சர்கள் சிலர் அவங்க மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட நெருக்கமா இருக்கிறதா உளவுத்துறை முதல்வர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 2. இதனால தேர்தல்ல டம்மி வேட்பாளர்களை நிறுத்தி ஒருத்தருக்கொருத்தர் உதவிக்கலான்னு அந்த பேக்கரி டீலிங் போயிட்டு இருக்கான். ஆனா இத மோப்பம் பிடிச்ச ஸ்டாலின் சார் இப்போ அலர்ட் ஆகிட்டாரு. 3. புதிய வியூகம். இனி அமைச்சர்கள் அவங்க சொந்த தொகுதியில நிக்க முடியாது, அதிமுக மாஜிகள் எங்க பலமா இருக்காங்களோ அங்க போய் திமுக அமைச்சர்கள் மோதணுங்கிறது தான் இப்போதைய பிளான். 4. ஜெயலலிதா மாடல். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச மாதிரி அமைச்சர்களின் தொகுதியை மாத்தி அவங்களோட நிஜமான செல்வாக்க சோதிக்க முதல்வர் முடிவு பண்ணிருக்காரு. 5. உதாரணத்துக்கு துரைமுருகன், நேரு போன்ற சீனியர் அமைச்சர்களை அதிமுகவோட கோட்டைகளுக்குள்ள இறக்கி ஜெயிச்சு காட்டுங்கன்னு சவால் விட போறாங்களாம். 6. வாரிசுகள் என்ட்ரி. ஒருவேளை அமைச்சர்கள் தொகுதி மாறலைனா அவங்க வாரிசுகள் அல்லது நேரடி ஆதரவாளர்களைத்தான் களத்துல இறக்கணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வரப்போகுது. 7. நிதர்சனம். மக்கள் இப்போ ரொம்ப உஷார். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எங்க வரிப்பணத்தை ஏத்திட்டு இப்படி இலவசம்னு ஏமாத்தாதீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ், மக்கள் ஏன் இப்போ டென்ஷன்ல இருக்காங்க தெரியுமா? தேர்தல் வந்தா மட்டும் பணம் கொடுக்கறீங்க, ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் பில், வீட்டு வரி, தண்ணீர் வரின்னு எல்லாத்தையும் ஏத்தி அந்த பணத்தை வட்டியும் முதலுமா வசூலிச்சிடுறீங்க. இந்த டிராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னு தான் மக்கள் இப்போ புதிய சக்திகளை எதிர்பார்க்கறாங்க. கண்ணா, முன்னாடி தொகுதி பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சாங்க, இப்போ தொகுதியே மாறுதுன்னு தெரிஞ்சதும் அமைச்சர்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பேக்கரி டீலிங் முடிஞ்சாலும் மக்களோட விக்ரமாதித்தன் கேடுக்கு யாருமே பதில் சொல்றதில்ல. Politics is a game, but the public is the referee boss. அமைச்சர்களின் தொகுதியை மாத்துறதுனால திமுகவுக்கு வெற்றி கிடைக்குமா, இல்ல இது அதிமுகவுக்கு சாதகமா முடியுமா? கமெண்ட் பண்ணுங்க. 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Rocket Ragini signing off. Keep watching. Bye bye.